தமிழகத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் உள்ளன. மெஜாரிட்டிக்கு தேவையான 118 தொகுதிகளில் வெற்றி பெறும் கட்சிதான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரேயொரு தொகுதியைத்தான் அனைத்து கட்சிகளும் உற்று நோக்கும். அந்த தொகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வேடசந்தூர் தொகுதி. இது ஒரு பெல்வெதர் தொகுதியாக விளங்கியது. தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடும் தொகுதியாக விளங்கியது. அதாவது எந்த கட்சி வேட்பாளர் வேடசந்தூரில் வெற்றி பெறுகிறாரோ அந்த கட்சியே தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும். 60 ஆண்டு தமிழக தேர்தல் வரலாற்றை பார்த்தால் அது தெளிவாக புரியும். 1967 திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் வேடசந்தூரில் வென்றது. திமுக ஆட்சியை பிடித்தது. 1971 ஆண்டில் திமுக வேட்பாளர் வென்றார். மீண்டும் திமுக அரியணை ஏறியது. 1977, 1980, 1984 ஆகிய 3 தேர்தல்களில் அதிமுக வென்றது. தமிழகத்தில் அதிமுக 3 முறை தொடர்ச்சியாக ஆட்சி அமைத்தது. எம்ஜிஆர் முதல்வராக இருந்தார். 1989 நடைபெற்ற தேர்தலில் வேடசந்தூரில் திமுக வெற்றி பெற்றது. கருணாநிதி முதல்வரானார். 1991 தேர்தலில் வேடசந்தூரை அதிமுக கைப்பற்றியது. ஜெயலலிதா முதன்முறையாக முதல்வரானார். 1996 தேர்தலில் வேடசந்தூரில் திமுக வென்றது. கருணாநிதி முதல்வரானார். 2001 அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். 2வது முறையாக முதல்வரானார் ஜெயலலிதா. 2006 இந்த தொகுதியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு திமுக ஒதுக்கியது. காங்கிரஸ் வேட்பாளர் வென்றார். காங்கிரஸ் ஆதரவுடன் திமுக ஆட்சி அமைத்தது. கருணாநிதி முதல்வரானார். 2011, 2016 தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்றது. 2 முறை தொடர்ச்சியாக முதல்வரானார் ஜெயலலிதா. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வேட்பாளர் காந்திராஜன் வெற்றி பெற்றார். திமுக ஆட்சிக்கு வந்தது. ஸ்டாலின் முதல்வரானார். ஆனால் இம்முறை பெல்வெதர் தொகுதி வேடசந்தூரில் ரிசல்ட் என்ன என அனைவரும் உற்று நோக்கினர். இம்முறை கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி தாவேக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆனால் வேடசந்தூரில் யாரும் எதிர்பாராத விதமாக திமுக வெற்றி பெற்றிருப்பது அரசியல் வல்லுநர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அதிமுக வேட்பாளரை விட 10,000 ஓட்டு அதிகம் பெற்று திமுக வேட்பாளர் சுவாமிநாதன் வெற்றி பெற்றுள்ளார். வேடசந்தூரில் தாவேகா வேட்பாளர் நாகஜோதி தோற்றாலும் கூட தமிழகத்தில் தாவேகா ஆட்சியை பிடித்திருக்கிறது. இதன் மூலம் பெல்வெதர் தொகுதி என்ற நீண்ட கால சென்டிமெண்டை உடைத்து விஜய் வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார்.